ஆண்டவரே, நல்லவரே, ஆவியானவரே, சோஸ்திரம் ஆண்டவரே, இரக்கமுள்ளவரே, சோஸ்திரம் ஆண்டவரே, சமாதானத்தின் தேவனே, சோஸ்திரம் ஆண்டவரே, அன்பின் தெய்வமே, சோஸ்திரம் ஏசப்பா. என் நிமிஷங்களில் கண்மணி போல் நீங்கள் கிருபியா நீங்கள் பாதுகாத்தீங்களே தகப்பனே, அதற்காக நன்றி 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 ஏசப்பா. போக்குவரத்தில் ஏசப்பா எங்களை கண்மணி போல் நீங்கள் பாதுகாத்தீங்க தகப்பனே, அதற்காக நன்றி 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 ஏசப்பா. எங்கள் பலவீனமான நேரங்களை ஏசப்பா, எங்கள் பலவீனத்தை எடுத்து போட்டு எங்களுக்கு நல்ல பலனை கொடுத்தீங்களே தகப்பனே, அதற்காக நன்றி 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 ராஜா ஏசப்பா. இந்த அதிகாலை வெள்ள ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நாங்கள் நின்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்கள் எங்கள் ஜெபத்தை கேட்டு ஏசப்பா நிறைய எங்களுக்கு பதில் கொடுத்துருக்கீங்க தகப்பனே, அதற்காக நன்றி 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 ராஜா ஏசப்பா. இன்னைக்கு தேசத்தில் உள்ள ஜனங்களுக்காக உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஏசப்பா. உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் எத்தனையோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக அட்மிட் ஆகிருக்காங்க ஏசப்பா. அவங்களுக்காக உங்கள் சமூகத்தில் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் தகப்பனே. பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவரே நீங்கள் தொட்டிங்க ஏசப்பா, அதனால் அவங்களோட வியாதி குணமாச்சு ஏசப்பா. அதே மாதிரி ஏசப்பா ஒரு கண் பார்வையற்றவங்களுக்கு நீங்கள் பார்வை கொடுத்துருக்கீங்க தகப்பனே. காது கேட்காத செவிடர்களுக்கு ஏசப்பா நீங்கள் நல்ல ஒரு கேட்கும் திறனை நீங்கள் கொடுத்துருக்கீங்க தகப்பனே. அதே மாதிரி ஆண்டவர் இன்றைக்கி யாரெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் நோய் தான் ஏசப்பா அதிகமாகுது. நோய்களை அதிகமாக கொண்டு வந்து ரத்தத்தை குடிக்கிற இந்த பிசாசின் கிரியைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தால் அழித்து போட்டு ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்கள் இறக்கப்படுங்க ஏசப்பா. நீங்கள் எத்தனையோ பேர் ஏசப்பா நோயினால் என்ன நோயின்னு கூட தெரியாத அளவு கூட இருக்காங்க ஏசப்பா. உடம்பு சரியில்லைன்னு சின்னதுன்னு போனோன்னா ஏசப்பா அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்னு போட்ட ஆண்டவரே பேரே தெரியாத அளவுக்குலாம் நோய்கள்லாம் ஏசப்பா புதுசாக உருவாகிக்கிட்டு இருக்கு ஏசப்பா. அப்படியாப்பட்ட இன்றைக்கி எத்தனையோ பேர் இன்றைக்கி தன்னோட தாயை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு, தகப்பனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு, பிள்ளைகளை சேர்த்துட்டு, பெற்றோரை சேர்த்துட்டு, கணவனை சேர்த்துட்டு, மனைவியை சேர்த்துட்டு இன்றைக்கி எத்தனையோ ஜனங்கள் கண்ணீரோடைய வேதனையோடு இன்றைக்கி அழுது புலம்பி கொண்டிருக்காங்க ஏசப்பா. எத்தனையோ பேர் ஐசியூவில் சேர்த்துட்டு நான் குணமாகி நான் மீண்டும் போவேனா, நான் என் குடும்பத்தில் எவ்வளவோ காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு, நான் அப்படி படுத்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் இன்றைக்கி கண்ணீரோட மனவேதனையோடு இன்றைக்கி இருக்காங்க ஏசப்பா. அவங்களுக்காக அவங்க சமூகத்தில் நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் ஒரு விஷயம் மனம் இறங்குவீராக தகப்பனே. சித்தம் உண்டு சுத்தமாகன்னு சொல்லி ஏசப்பா யாரெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, மனவேதனையோட கண்ணீரோடு இருக்காங்களோ, அவங்களெல்லாம் ஒரு நிமிஷம் நீர் நோக்கி பார்க்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவங்க மீது மனம் இறங்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. அவங்களோட உள்ள வியாதிகள் எல்லாமே குணமான ஏசப்பா. அது மூலமாக ஒரு புது ரட்சிப்பு வர தேவன் நீங்கள் கிருபை செய்யுங்க தகப்பனே. ஆத்துமாக்கள் ஆதாயம் கொள்ள தேவன் நீங்கள் கிருபை செய்யுங்க தகப்பனே. ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு பாவக்குழியிலிருந்து மீண்டு வரணும், விக்ராவின் கிரையிலிருந்து மீண்டு வரணும் தகப்பனே. நான் எத்தனை இடங்களில் போனேன், ஆனால் என் நோய் குணமாகலான ஆண்டவர் என்னை தொட்டாரு, நான் கோயிலில் குணமானேன்னு சொல்லக்கூடிய அந்த கிருபையான ஏசப்பா நீங்கள் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. டாக்டர் கொடுக்குற மருந்து மாத்திரையால் ஏசப்பா குணமாகாத ஆண்டவர் உங்களோட கிருபை இருந்தால் தான் ஏசப்பா அவங்க நல்லபடியாக குணமாகி வீட்டுக்கு வருவாங்க ஏசப்பா. எத்தனையோ பேர் கண்ணீர் ஆண்டவரே அந்த கண்ணீராக மாற்றி ஏசப்பா அவங்க ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியேறி வர தேவன் நீங்கள் கிருபை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் டாக்டரை நம்பலை ஏசப்பா, உங்களை மாற்ற நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் டாக்டர் இதயத்தில் பேசுங்க ஏசப்பா. என்ன நோயாளிக்கு என்ன விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டாக்டருக்கு ஆலோசனையும் சொல்லுங்கள் தகப்பனே. அவங்க ஆப்ரேஷன் பண்ணும்போது நல்ல ஞானத்தோடு பண்ணணும் ஏசப்பா. நீங்கள் நிறைய இடங்களில் ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆனால் பேஷண்ட் டெட்டுன்னு சொல்கிறாங்க ஏசப்பா. அப்படியாப்பட்ட நிறைய இடங்களில் இந்த மாதிரி பாவப்பட்ட காரியங்கள் நடக்குது தகப்பனே. நேர ஒரு விஷயம் மனம் இறங்கணும் தகப்பனே. யாரெல்லாம் ஆப்ரேஷனுக்காக காத்துட்ருக்காங்களோ அத்தனை பேர் ஆப்ரேஷன் சக்ஸஸாக நல்லபடியாக முடிஞ்சு ஆண்டவரே அவங்க குணமாகி வீட்டுக்கு வந்து அவங்க குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த கிருபை ஞானத்தை ஏசப்பா ஒவ்வொரு ஜனங்களுக்கு நீங்கள் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹாஸ்பிட்டலில் உள்ள படுக்கைகள் எல்லாம் காலியாக கிடக்கணும் ஏசப்பா. அப்படியாப்பட்ட கிருபை நீங்கள் கொடுங்க தகப்பனே. எல்லாம் ஜனங்கள் நோயில் அண்டி கொள்ளாதபடி தேவன் நீங்கள் ஒவ்வொரு ஜனையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நோயை கொண்டு வர பிசாசின் கிரியைகளை ஏசப்பா அவங்க நாமத்தால் அழித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரை நீர் கிருபை செய்யணும் ஏசப்பா. அவங்களோட பலத்தை ஏசப்பா நீங்கள் காட்ட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. சாத்தானின் கிரியைகள் பிசாசின் கிரியைகள் எல்லாமே அழிஞ்சு போகணும் தகப்பனே. ரத்தத்தை குடிக்கணுங்கிற கிரியைகள் எல்லாம் அழிஞ்சு போகணும். என் ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் அதிகமாக ஜனங்கள் குணமாய் ஏசப்பா அதிகமாக ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியேறி ஆனந்த கண்ணீரோட மன மகிழ்ச்சியோட ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியேறி வரணும் ஏசப்பா. ஆயுசு நாட்களில் நீங்கள் தான் ஏசப்பா நீட்டித்து கொடுக்கணும். ஆப்ரேஷனுக்காக யாரெல்லாம் பண தேவைக்காக போராடி இருக்காங்களோ அவங்க தேவைகள் எல்லாமே ஏசப்பா சந்திக்கப்படணும். டாக்டர்கள் இதயத்தில் பேசுங்க, இறக்கம் வரும் மாதிரி ஏசப்பா நீங்கள் இதயத்தில் இறக்கத்தை வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியணும், நல்லபடியாக குணமாய் வரணும். பணத்தை இது அதிகமாக எதிர்பார்க்காத இப்படி ஏசப்பா மற்றவர்கள் தன்னுடைய வேலையை சேவையாக நினச்சி செய்யக்கூடிய அந்த ஞானத்தை கிருபை ஏசப்பா நீங்கள் டாக்டர்களுக்கு கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்கள் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க ஏசப்பா. உண்மை மாத்திரம் நம்பியுங்களே. வெறுமையாக்கிறோம் இப்போ இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே.